ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது பொது தமிழில் மாணிக்கவாசகர் பற்றி டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயராக என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டாங்களோ அதை இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மாணிக்கவாசகர் பற்றி பார்த்துக்கலாம். பெற்றோர் வந்து யார் அப்படின்னா சம்புபாதாச்சாரியார் சிவன் ஞானவதி. அவருடைய பெற்றோர் வந்து சம்புபாதாச்சாரியார் சிவன் ஞானவதி. அவருடைய ஊர் வந்து திருவாதவூரில் தான் பிறந்திருப்பார். காலம் வந்து 9ஆம் நூற்றாண்டு. இவருடைய பணி பார்த்தோம் அப்படின்னா அரிமர்த்தன பாண்டியனிடம் தலைமை அமைச்சராக பணியாற்றுவார். அரிமர்த்தன பாண்டியனிடம் தலைமை அமைச்சர். இவர் பாடியது பார்த்தோன்னா திருவாசகம், திருக்கோவையார், திருவெம்பாவை பாடியிருப்பார். திருவாசகம், திருக்கோவையார், திருவெம்பாவை இதெல்லாம் வந்து இவர் பாடினது. இவருடைய சிறப்பு பெயர்கள் என்னெல்லாம் பார்த்தோன்னா, இவர் திருவாத ஊரில் பிறந்ததுனால திருவாத ஊரார் அப்படின்னு சொல்லுவாங்க. திருவாத ஊரார்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி மணி வாசகர் அப்படின்னு சொல்லுவாங்க. தென்னவன் பிரம்மராயர்னு சொல்லுவாங்க. தென்னவன் பிரம்மராயர்னா அவர் அமைச்சராக இருந்தபோது அவர் அந்த பேருடன் திகழ்வார். தென்னவன் பிரம்மராயர். அதே மாதிரி அழுது அடியடைந்த அன்பர். இது அடிக்கடி இதில் கேட்பாங்க, எக்ஸாம்ஸில் கேட்பாங்க. அழுது அடியடைந்த அன்பர் யார் அப்படின்னா மாணிக்க வாசகர். அதே மாதிரி சைவ சமய குறவர் நால்வருள் ஒருவர் யாருன்னா மாணிக்க வாசகர். சைவ சமய குறவர் நால்வருள் ஒருவர். மூவர் முதலிகள் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா அதில் மாணிக்க வாசகர் வரமாட்டார். திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர். சைவ சமய குறவர் நால்வரில் தான் இவர் வருவார். திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர் மற்றும் மாணிக்க வாசகர். இவருடைய பாடல்கள்லாம் எந்த திருமுறையில் இருக்குன்னா 8ஆம் திருமுறையில் இருக்குது. 8ஆம் திருமுறையில் தான் இவருடைய பாடல்கள்லாம் இருக்குது. அதே மாதிரி பாண்டியனுக்காக குதிரை வாங்க சென்றபோது திருப்பெருந்துறை இறைவன் திருவருளால் இவர் ஆட்கொள்ளப்பட்டார். பாண்டியனுக்காக என்ன பண்ணுவார்னா குதிரை வாங்க போவார். அப்போ திருப்பெருந்துறை இறைவன் அருளால் வந்து ஆட்கொள்ளப்படுவார். அப்போ தான் என்ன பண்ணுவார்னா இறைவனை வந்து மெய்யுருக கசிந்து பாடி அழுது தொழுவார். அதனால தான் இவர் என்னன்னு சொல்லுவோம்னா அழுது அடியடைந்த அன்பர் அப்படின்னு மாணிக்கவாசகரை வந்து சொல்கிறோம். இவர் வந்து ஒரு கோயில் எழுப்பியிருப்பார். அந்த கோயில் எங்கே இருக்குது அப்படின்னா திருப்பெருந்துறை, புதுக்கோட்டை மாவட்டம் திருப்பெருந்துறையில் வந்து இருக்குது. மாணிக்கவாசகர் அமைச்சராக இருக்கும்போது அவருடைய பேர் என்ன அப்படின்னா தென்னவன் பிரம்மராயர் அப்படிங்கிற பட்டப்பேருடன் திகழ்ந்தார். மாணிக்கவாசகர் பொருட்டு தான் இறைவன் என்ன பண்ணுவார், நரியை பரியாக்கினார். பரினா குதிரையாக்குவார். இவருக்காக தான், மாணிக்கவாசகருக்காக தான் இறைவன் என்ன பண்ணுவார்னா வந்தி என்னும் கிழவியின் கூலியாளாக என்ன பண்ணுவார், பிட்டுக்கு மண் சுமந்தார். இவருடைய பாடல்கள் ஒவ்வொன்றும் மாணிக்கம் போன்று சிறந்துள்ளதால் இவரை மாணிக்கவாசகர் என்று சொல்கிறாங்க. இவர் சொல்ல சொல்ல இறைவனே பாடல்களை எழுதினார் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் சொல்ல சொல்ல இறைவனே பாடல்களை எழுதினார் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ கொஸ்டின்ஸ் பார்த்துடலாம். மாணிக்கவாசகர் கட்டிய கோவில் வந்து எங்கே இருக்குன்னா திருப்பெருந்துறையில் இருக்குது. திருப்பெருந்துறை எந்த மாவட்டத்தில் இருக்குதுன்னு கேட்டாங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்குது. திருப்பெருந்துறை வந்து புதுக்கோட்டை மாவட்டம். சைவ சமய குறவர் நால்வருள் அரிமர்த்தன பாண்டியனிடம் தலைமை அமைச்சராக பணியாற்றியவர் யார் அப்படின்னா மாணிக்கவாசகர். சைவ சமய குறவர் நால்வருள் அரிமர்த்தன பாண்டியனிடம் தலைமை அமைச்சராக இருந்தார். குட்டி திருவாசகம் என்னும் அடைமொழியினை கொண்ட நூல் எதுனா திருக்கருவை பதிற்று பத்தந்தாதி. குட்டி திருவாசகம் அப்படின்னா திருக்கருவை பதிற்று பத்தந்தாதி. கூடலில் ஆய்ந்த ஒன்தீன் தமிழன் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் வந்து திருவாசகம். கூடலில் ஆய்ந்த ஒன்தீன் தமிழன் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் வந்து திருவாசகம். திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யாருன்னா ஜியு போப். திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் வந்து ஜியு போப். புல்லாகி பூடாய் இடம்பெற்றுள்ள நூல் திருவாசகம். புல்லாகி பூடாய் இடம்பெற்றுள்ள நூல் வந்து திருவாசகம். அடுத்த ஒரு பொறுத்துக. தொன்னூல் விளக்கம் வந்து வீரமாமுனிவர். தொன்னூல் விளக்கம் வந்து வீரமாமுனிவர். மனுமுறை கண்ட வாசகம் ராமலிங்க அடிகள். மனுமுறை கண்ட வாசகம் ராமலிங்க அடிகள். நலவெண்பா புகழேந்தி புலவர். திருக்கோவையார். திருக்கோவையார் அப்படிங்கிறது மாணிக்க வாசகர். ஆன்சர் வந்து பி. திருவாசகத்தில் இடம்பெற்றுள்ள பாடல்களின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னா 658 பாடல்கள். திருவாசகத்தில் எத்தனை பாடல்கள் இருக்குது அப்படின்னா 658 பாடல்களை கொண்டது. மொத்தம் எத்தனை பகுதிகள் அதில் இருக்குது அப்படின்னா 51 பகுதிகளை கொண்டது. 658 பாடல்களும் 51 பகுதிகளையும் கொண்டது தான் இந்த திருவாசகம். இது வந்து எந்த திருமுறையில் இருக்குது அப்படின்னா 12 திருமுறைகளில் இந்த திருவாசகம் அப்படிங்கிறது பார்த்தோன்னா 8ஆம் திருமுறையில் இருக்குது. திருவாசகமும் திருக்கோவையார் இந்த ரெண்டுமே வந்து மாணிக்கவாசகர் எழுதினது தான். இந்த ரெண்டுமே எந்த திருமுறையில் இருக்குது அப்படின்னா 8ஆம் திருமுறையில் இருக்குது. திருவாசகமும் திருக்கோவையாரும். நம்ம திருவாசகத்தை என்னன்னு சொல்லுவோம்னா சைவ வேதம் அப்படின்னு சொல்லுவாங்க. சைவ வேதம் அப்படின்னு சொல்லுவாங்க. உயிர்களின் பரிணாம வளர்ச்சியினை பற்றி கூறும் நூல் தான் திருவாசகம். உயிரிகளின் பரிணாம வளர்ச்சியை பற்றி கூறும் நூல் திருவாசகம். அண்ட பகுதியின் உண்டை பிறக்கம் அளப்பெரும் தன்மை வளப்பெரும் காட்சி ஒன்றனுக்கொன்று நின்றலில் பகரின் என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் வந்து திருவாசகம். அண்ட பகுதியின் உண்டை பிறக்கம் அளப்பெரும் தன்மை வளப்பெரும் காட்சி இந்த பாடலரிகள் எங்கே இருக்குது அப்படின்னா திருவாசகம். பெருவடிப்பு கொள்கையின்படி இந்த பேரண்டம் விரிவடைந்து நிற்பதை கூறும் நூல் வந்து திருவாசகம். பெருவடிப்பு கொள்கையின்படி இந்த பேரண்டம் விரிவடைந்து நிற்பதை கூறுவது வந்து திருவாசகம். பாவை பாடிய வாயால் கோவை பாடுக என்று இறைவன் யாரிடம் கூறினார்? சிவன் வந்து யார்கிட்ட சொல்கிறாருன்னா மாணிக்க வாசகர்கிட்ட சொல்கிறாரு. பாவை பாடிய வாயால் கோவை பாடுக அப்படின்னு சொல்லியிருக்காரு.
யார்கிட்ட சொல்கிறாருன்னா மாணிக்க வாசகர்கிட்ட சொல்கிறாரு. அடுத்து ஒரு பொறுத்துக. திருக்கோவையார். திருக்கோவையார் யாருன்னா மாணிக்க வாசகர். திருக்கோவையார் மாணிக்க வாசகர். திருப்பாவை. திருப்பாவை வந்து ஆண்டாள். கலிங்கத்துப்பரணி. கலிங்கத்துப்பரணி வந்து ஜெயம் கொண்டார். பெரிய புராணம் சேக்கிலார். பெரிய புராணம் சேக்கிலார். ஆன்சர் வந்து பி. தென்னவன் பிரம்மராயன் என்ற விருதிற்கு உரியவர் யார்? மாணிக்க வாசகர். அவர் வந்து அமைச்சராக இருக்கும்போது அவருக்கு தென்னவன் பிரம்மராயன் அப்படிங்கிற பட்டப்பெயருடன் வந்து அவர் திகழ்ந்தார். மாணிக்க வாசகரை ஆட்கொள்ள பெற்ற இறைவன் கோவில் கொண்டுள்ள திருப்பெருந்துறை என்ற ஊர் எந்த மாவட்டத்தில் உள்ளது? புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்குது. திருப்பெருந்துறை அப்படிங்கிறது எங்கே இருக்குன்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ளது. பொருந்தாத இணையை தேர்ந்தெடுக்க. இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தை. பாரதிதாசன். இது கரெக்டு. யாதும் ஊரே யாவரும் கேளீர் கணியன் பூங்குன்றனார். கரெக்டு. அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும். இளங்கோவடிகள். அழுது அடியடைந்த அன்பர் யாரு? மாணிக்க வாசகர். அழுது அடியடைந்த அன்பர் யாரு? மாணிக்க வாசகர். இதுதான் பொருந்தாதனே தவறு. அழுது அடுத்த கொஸ்டினே பாருங்கள். அழுது அடியடைந்த அன்பர் யாரு? மாணிக்க வாசகர். மாணிக்க வாசகர் அருளியது என? திருவாசகமும் திருக்கோவையாரும். திருவாசகமும் திருக்கோவையாரும் யார் அருளியது? மாணிக்க வாசகர் வந்து அருளியது. இந்த ரெண்டுமே எந்த திருமுறையில் இருக்குன்னா 8ஆம் திருமுறையில் இருக்குது. ரெண்டுமே வந்து 8ஆம் திருமுறையில் தான் இருக்குது. மானிட பிறப்பினுள் மாதா உதிரத்து ஈனமிழ் கிருமி செருவினில் பிழைத்தும் என்று உயிரியல் தொழில்நுட்பத்தை அறிவுறுத்தும் நூல் திருவாசகம். மானுட பிறப்பினுள் மாதா உதிரத்து ஈனமிழ் கிருமி செருவினில் பிழைத்தும் என்ற உயிரியல் தொழில்நுட்பத்தை அறிவுறுத்தும் நூல் திருவாசகம். தவறான கூற்றை தேர்ந்தெடு. கருவினும் கருவாய் பெருந்தவம் புரிந்த கருத்தனை பொறுத்தல் கருத்தே. அது வந்து H.A. கிருஷ்ணபிள்ளைன்னு கொடுத்துருக்காங்க. இது தவறு. மீதி பாருங்கள். மானுடவருக்கு என்று பேச்சுப்படில் வாழ்கிலேன் அப்படின்னு சொன்னது ஆண்டாள். கரெக்டு. வானாலும் செல்வமும் மண்ணாலும் யான் வேண்டேன் அப்படின்னு யார் சொன்னாங்கன்னா குலசேகர ஆழ்வார். வானாலும் செல்வமும் மண்ணாகும் யான் வேண்டேன் என்று குலசேகர ஆழ்வார் சொல்கிறது கரெக்டு. ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெரும் ஜோதி. இது வந்து மாணிக்க வாசகர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் வந்து கரெக்டு. ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெருஞ்சோதி மாணிக்க வாசகர். இதில் எது தவறு அப்படின்னா கருவினும் கருவாய் பெருந்தவம் புரிந்த கருத்தனை பொறுத்தல் கருத்தே. அது H.A. கிருஷ்ணபிள்ளைன்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து தவறு. அடுத்து பார்த்தோன்னா தமிழில் வந்து வாழ்த்து பாடல் 10th ஓல்டு புக்கில் வந்து ஒரு வாழ்த்து பாடல் கொடுத்துருப்பாங்க. இவருடைய பாடல். மெய்த்தான் அரும்பி விதிர் விதி துணை யான் கலன்றேன் கைத்தான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி வெதும்பி உள்ளம் பொய்த்தான் தவிர்த்துன்னை போற்றி சய சய போற்றி என்னும் கைத்தான் நெகிழ விடேன் உடை யார் என்னை கண்டு கொள்ள. இப்படிங்கிற பாட்டு வந்து 10th ஓல்டு புக்கில் இருக்குது. இது வந்து மாணிக்க வாசகர் எழுதின பாட்டு. ஃபஸ்ட்டு லைன் மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. மெய்த்தான் அரும்பி விதிர் விதித்துன் விரை யான் கலர்கன் கைத்தான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி வெதும்பி உள்ளம். யார் எழுதினது? மாணிக்க வாசகர் எழுதிய பாட்டு. வாழ்த்து பாடலில் கொடுத்துருக்காங்க. அடுத்து மாணிக்க வாசகருடைய ஆசிரியர் குறிப்பு பார்க்கலாம். சைவ சமய குறவர் 4வருள் ஒருவர் தான் யார்? மாணிக்க வாசகர். இவர் எங்கே பிறந்தார்? திருவாத ஊரில் பிறந்தார். இந்த ஊர் எங்கே இருக்குது அப்படின்னா மதுரைக்கு அருகில் இருக்குது திருவாத ஊர் அப்படிங்கிறது. மாணிக்க வாசகர் அரிமர்த்தன பாண்டியனிடம் தலைமை அமைச்சராக பணியாற்றினார். பாண்டியனுக்காக குதிரை வாங்க சென்றபோது திருப்பெருந்துறை இறைவன் திருவருளால் ஆட்கொள்ளப்பட்டார். அந்த இறைவனை மெய்யுருக பாடி கசிந்து அழுது மல்கி அழுது தொழுதுவர். இதனால தான் என்ன சொல்கிறோம்? அழுது அடியடைந்த அன்பர்னு சொல்கிறோம். திருவாசகமும் திருக்கோவையாரும் இவர் அருளியது. இவர் எழுப்பிய கோவில் எங்கே இருக்குது? திருப்பெருந்துறையில் இருக்குது. எந்த மாவட்டம்? புதுக்கோட்டை மாவட்டம். இவருடைய காலம் வந்து 9ஆம் நூற்றாண்டு. கிபி 9ஆம் நூற்றாண்டு. நூற்குறிப்பு. சைவ சமய திருமுறைகள் 12ல் 8ஆம் திருமுறையில் தான் என்ன இருக்குது? திருவாசகமும் திருக்கோவையாரும் இருக்குது. எத்தனை பாட்டு இருக்குது திருவாசகத்தில்னா? 658 பாடல்கள் வந்து இருக்குது. திருவாசகம் வந்து கல்நெஞ்சியும் கசிந்துருக செய்வதால் திருவாசகத்துக்கு உருகாதார் ஒரு வாசகத்துக்கும் உருகார் அப்படிங்கிற தொடர் வந்து சொல்கிறோம். திருவாசகத்தின் சிறப்பை உணர்த்த ஜி போப் என்ன பண்ணியிருப்பார்? இதை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்கிறாரு. உலக வரலாற்றிலேயே மேதையான மாணிக்க வாசகரை விட புலமை, உழைப்பு, துன்பத்தை பொறுத்தல், இடையரா நிலையான பக்தி ஆகியவற்றுடன் நம் மனதை கவருகிறவர் வேறு யாரும் இல்லை அப்படின்னு ஜி போப் வந்து சொல்லியிருப்பார். உலக வரலாற்றிலேயே மேதையான மாணிக்க வாசகரை விட புலமை, உழைப்பு, துன்பத்தை பொறுத்தல், இடையரா நிலையான பக்தி ஆகியவற்றுடன் நம் மனதை கவருகிறவர் வேறு யாரும் இல்லை அப்படின்ட்டு யார் சொன்னாங்க? ஜி போப் வந்து சொல்லியிருப்பார். அடுத்து பார்த்தோன்னா 11th நியூ தமிழ் புக்கில் இப்போ ஒரு பாட்டு கொடுத்துருக்காங்க. திருச்சாளல் அப்படிங்கிற தலைப்பில் வந்து ஒரு பாட்டு கொடுத்துருக்காங்க. மொழி விளையாட்டின் மூலம் இறைவனின் பெருமை பேசும் செய்யுள் வகையை தான் நம்ம திருச்சாளல்னு சொல்லுவோம். திருச்சாளல் அப்படின்னா என்னென்னா மொழி விளையாட்டின் மூலம் இறைவனின் பெருமை பேசும் செயல் தான் வந்து திருச்சாளல். ஒரு பெண் இறைவனை பழிப்பது போலவும் இன்னொருத்தி இறைவன் செயலை நியாயப்படுத்துவது போலவும் பாடப்படுவது.
இவ்வகையில் மாணிக்க வாசகர் இறைவனின் பெருமையை தெரிவிக்கும் 20 பாடல்களை பாடியிருக்கார். இந்த திருச்சாளரில் வந்து மாணிக்க வாசகர் வந்து என்ன பண்ணியிருக்காராம், 20 பாடல்களை வந்து பாடியிருக்கார் இறைவனின் பெருமையை தெரிவிக்கும் வகையில். கோவில் சுடுகாடு கொல்புலித்தோல் நல்லாடை தாய்மிலி தந்தைமிலி தான் தனியன் காணேடி தாய்மிலி தந்தையிலி தான் தனியன் ஆயினும் காயில் உலகனைத்தும் கற்பொடி கான் சாழலோ அப்படின்னு ஒருத்தி வந்து இறைவனை பழித்தும் இன்னொருத்தவங்க என்ன பண்ணுவாங்க, இறைவனை வந்து புகழ்ந்தும் பாடுற மாதிரி இந்த பாடல் வந்து பாடியிருப்பாங்க. சுடுகாட்டை கோவிலாகவும் புலித்தோலை ஆடையாகவும் கொண்ட உங்கள் தலைவனுக்கு தாயும் தந்தையும் இல்லை, இத்தன்மையானோ உன் கடவுள் அப்படின்னு ஒருத்தி சொல்கிறாங்க. இன்னொரு பெண் என்ன சொல்கிறாங்க, எங்கள் கடவுளுக்கு தாய் தந்தை இல்லாவிடனும் அவன் சினத்தால் உலகம் அனைத்தும் கற்பொடியாகிவிடும் அப்படின்னு இன்னொருத்தவங்க சொல்கிறாங்க. அதேமாதிரி அக்காலத்தில் பார்க்கடலை கடைந்த போது உண்டாகிய நஞ்சை சிவன் உண்டான், அதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. பெண் 2 வந்து அந்த நஞ்சை இறைவன் உண்டிருக்காவிட்டால் பிரம்மன் விஷ்ணு உள்ளிட்ட தேவர்கள் அன்றே அழிந்து ஒளிந்திருப்பார்கள் அப்படின்னு பதில் சொல்கிற மாதிரி. அடுத்து தான் முடிவு இல்லாதவனாக இருந்தும் அவனை அடைந்த என்னை ஆனந்த வெள்ளத்தில் அழுந்த செய்தானே, இது என்ன புதுமை அப்படின்னு கேட்குற மாதிரி. அதுக்கு பதில் வந்து உன்னை ஆனந்த வெள்ளத்தில் அழுந்த செய்த திருவடிகள் தேவர்களுக்கும் மேன்மையான பொருளாகும் அப்படின்னு பதில் சொல்கிறாங்க. சாழல் அப்படின்னா என்ன அப்படின்னா பெண்கள் விளையாடும் ஒரு வகையான விளையாட்டாம். ஒரு பெண் வினா கேட்க மற்றொரு பெண் விடை கூறுவதாக அமைந்திருக்கும். இறைவன் செயல்களையும் அவற்றால் விளங்கும் உண்மைகளையும் விளக்குவதுதான் திருச்சாழல் வடிவமாகும். திருமங்கை ஆழ்வாரும் தமது பெரிய திருமொழியில் இதே வடிவத்தை என்ன பண்ணியிருக்காராம், பயன்படுத்தியிருக்கிறாரு. திருமங்கை ஆழ்வாரும் தமது பெரிய திருமொழியில் இதே வடிவத்தை பயன்படுத்தியிருக்கிறாரு. இங்கே நூல் வழி கொடுத்துருக்காங்க. திருவாசகம் வந்து சிவபெருமான் மீது பாடப்பட்ட பாடல்கள் தொகுப்பு. இதை இயற்றியவர் யார், மாணிக்க வாசகர். திருவாசகத்தை இயற்றியது மாணிக்க வாசகர். இது 12 திருமுறையில் 8ஆம் திருமுறையாக இருக்குது. இதில் எத்தனை திருப்பதிகங்கள் இருக்குது அப்படின்னா 51 திருப்பதிகங்கள் இருக்குது. இதில் மொத்தம் எத்தனை பாடல்கள் இருக்குது, திருவாசகத்தில் 658 பாடல்கள் இருக்குது. இதில் வந்து எத்தனை சிவத்தலங்கள் பாடப்பட்டுள்ளன அப்படின்னா 38 சிவத்தலங்கள் வந்து பாடப்பட்டிருக்குது. ஜியு போப் என்ன பண்ணியிருக்காரு, இதுனா ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்கிறாரு. மாணிக்க வாசகர் யார், சைவ சமய குரவர்கள் 4 ஒருவர். எந்த ஒரு திருவாதவூர் அரிமர்த்தன பாண்டியன் தலைமை அமைச்சராக பணியாற்றினார். இவர் இயற்றிய நூல்கள் பார்த்தோன்னா திருவாசகம் மற்றும் திருக்கோவையார். அதே மாதிரி பார்த்தோன்னா திருவாசகம் ஒரு கால் ஓதின் கருங்கல் மனமும் கரைந்துருகும். இது எதில் சொல்லியிருக்கு அப்படின்னா 4வர் 4 மணி மாலையில் சொல்லப்பட்டிருக்குது. திருவாசகம் ஒரு கால் ஓதின் கருங்கல் மனமும் கரைந்துருகும், 4வர் 4 மணி மாலை. அதே மாதிரி பார்த்தோன்னா வான் கலந்த மாணிக்க வாசகனின் வாசகத்தை நான் கலந்து பாடுங்கால் கருப்பஞ்சாற்றினிலே தேன் கலந்து பால் கலந்து செங்கனி தீஞ்சுவை கலந்து என் ஊன் கலந்து உயிர் கலந்து உவட்டாமல் இனிப்பதுவே அப்படின்னு ராமலிங்க அடிகள் வந்து சொல்லியிருப்பார். வான் கலந்த மாணிக்க வாசகனின் வாசகத்தை நான் கலந்து பாடுங்கால் ஊன் கலந்து உயிர் கலந்து உவட்டாமல் இனிப்பதுவே. இந்த பாடல் வந்து யார் சொல்லியிருப்பார், திருவாசகத்தை வந்து புகழ்ந்து மாணிக்க வாசகரை புகழ்ந்து வந்து யார் சொல்லியிருப்பாருன்னா ராமலிங்க அடிகள் வந்து சொல்லியிருப்பார். அதே மாதிரி நமச்சிவாய வாழ்க நாதன் தான் வாழ்க அப்படிங்கிறது சிவபுராணத்தினுடைய தொடக்க பாடல். நமச்சிவாய வாழ்க நாதன் தாள் வாழ்க அப்படிங்கிறது சிவபுராணத்தினுடைய தொடக்க பாடல். அதே மாதிரி பார்த்தோம்னா தாய்லாந்து நாடு இருக்குல்ல, தாய்லாந்து நாட்டில் வந்து திருப்பாவை திருவம்பாவை அந்த திரியம்பாவை திருப்பாவை அப்படிங்கிற விழா வந்து கொண்டாடுறாங்க தாய்லாந்து நாட்டில். மாணிக்க வாசகர் எந்த மார்க்கம் அப்படின்னா சர்க்குரு மார்க்கத்தவர். மாணிக்க வாசகர் வந்து சர்க்குரு மார்க்கத்தவர்.